Hello everybody, welcome to Sainthavi's Kitchen Vlogs. இந்த வீடியோவில் நம்ம வந்து ரமேஷ், தீபா, அம்மா, வைவஸ், விவி இவங்க எல்லாரும் நம்மளை விசிட் பண்ணது தான் பார்க்க போகிறீங்க. அந்த டே நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றது பார்க்க போகிறீங்க. நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பல தடவை வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. எல்லா வாட்டியும் வீடியோ எடுக்கணும்னு நினைப்போம், அப்படியே போயிடும் டைம். பட் ஜென்ரலி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நம்மளோட ரொட்டீன் இருக்கும். அவங்க எல்லா வாட்டியும் வந்தாலும் அம்மா வந்து பிரேக்கில் இருக்காங்கன்றதுனால நான் இன்சிஸ்ட் பண்ணேன், இல்லை கண்டிப்பாக அங்கே வான்னு நாங்கள் அவங்க வீட்டுக்கு இல்லை நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு அம்மாவை இங்கே வர சொன்னோம். ரெண்டு அம்மாவும் இங்கே வந்து கூட இருக்காது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், வினோதுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா வீட்லேயும் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படி சேர்ந்து. ஸோ எங்களுக்கு வந்து இது அன்யூஷுவலாக நடந்தது. இப்போ விவிக்கு வந்து நான் வாங்கி கொடுத்த அவளுக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஆர்ட் பண்ணுவாள். ஆல்ரெடி விவியோட ரூம் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ரொம்ப லாங் வீடியோ, ஆனால் அவ்வளோ அழகாக பேசியிருப்பா, அவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. நீங்கள் என்னோடய சேனலில் தேடி போய் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டோட டாட்டர் அவள். இந்த டே அன்னைக்கு நான் ஸ்பெஷலாக அவங்களுக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிக்கும். சமைப்பீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ப்ரூஃப் இந்த வீடியோ. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே சமைப்பேன்னு சொல்லுவாங்க எல்லோரும். அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் இன்றைக்கி நான் குக் பண்ணியிருந்தேன். வெண்பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் குழிப்பணியாரம் வித் தக்காளி சட்னி. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக நல்ல சட்னி நான் ஒன்று அரைப்பேன், தக்காளி சட்னி, அது ரொம்ப பிடிக்கும். ஃபில்டர் காஃபி அஃப்கோர்ஸ். சாதமும் தயிரும் வச்சுருந்தேன். பட் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி பொங்கல் நான் சாப்பிட்டதே கிடையாதுன்ற அளவுக்கு எனக்கு வந்து புகழ் கிடச்சிது. ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் ஜென்ரலி யாராவது சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால் எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். டேபிள் ஆக்சுவலி நம்ம யூஸ்வலி அந்த டாப் வியூவில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம், அதை எடுக்கலை. இது வந்து வினோதோட தட்டு, வெண்பொங்கல் வித் சட்னி அண்ட் சாம்பார். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வினோத், ரமேஷ் வந்து எல்லா வாட்டியும் கரியோக்கி பாடுவாங்க, தமிழ் பாட்டு. ஏன் நான் சவுண்டு வைக்கலைன்னா அது வந்து சம்டைம்ஸ் காப்பி ரைட்ஸில் பிடிச்சிரும்ன்றதுனால போடலை. பட் ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஒரு 2 hours அவங்களுக்கு டைம் போனதே தெரியாத அளவுக்கு அவங்க பாடிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா டைமும் நடக்கும். நான் பெருசாக பாட மாட்டேன், வினோத் தீபாவும் பாட மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து கொஞ்சம் கடைக்கெலாம் எனக்கு போக வேண்டியிருந்தது. வாங்கன்னு சொல்லி அவங்கள வெளில கூப்பிட்டு போயிட்டேன். சில இந்தியன் ஸ்டோர்லாம். அப்புறம் பசங்க வந்து எங்களுக்கு பெரியவனுங்க எல்லாம், விவி நம்ம சாப்பாடு சாப்பிட்டா, பெரியவங்க எல்லோரும் வந்து இல்லை எனக்கு வந்து இன் அவுட் தான் வேணும் அப்படின்னானுங்க. ஸோ அதனால் இன் அவுட்டில் வெஜ்ஜி பர்கர், அவனுக்கு வைவஸ்க்கும் விவினுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் ரெகுலர் பர்கர், மில்க் ஷேக் அண்ட் ஃப்ரைஸ், ஹாட் கோகோ வேறு கொடுத்தாங்க இந்த வாட்டி. அதை வேறு வந்து வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ன தான் சவுத் இண்டியன் ஃபுட், தமிழ் ஃபுட் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்கர் கொடுத்தா கேள்வியே கேட்காம நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவனுங்களுக்காக நாங்கள் வாங்க போயிட்டோம். அது இல்லாமல் நான் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் எங்களுக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த ஹாட் கோகோ, ஃப்ரீ ஹாட் கோகோ. மழை வந்தால் கொடுப்பாங்க அங்கே. இது சார்ஜ் கிடையாது, மெனுவில் இருக்காது, ஆனால் வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த டைமில். பை த வே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இன் அண்ட் அவுட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்லன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், நான் பக்கத்தில் இருக்க இந்தியன் ஸ்டோர் எனக்கு வாங்க வேண்டியிருந்துச்சு கொஞ்சம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே வந்து சமோசா, பஃப்பு, அப்புறம் ரசகுல்லா பார்த்தோன்னே ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டேன் நான். சரி வாங்குங்கன்னு அது ஒரு பவுண்டு ரசகுல்லா எல்லாம் வாங்கி நாங்கள் எல்லோரும் ஈவினிங் காஃபி டைம் அதுக்காக பண்ணோம். ரொம்ப ஃபன்னான ஒரு ஈவினிங். விவி ஹலோ சொல்லுவி. விவி இப்படி பண்ண. ரமேஷ் ஹலோ சொல்லுங்க. ரொம்ப ஃபன்னான ஒரு ஈவினிங். மெனி மெமரிஸ் மேட். எல்லா டைமும் நம்ம ஹாலிடே சீசனில் எப்போல்லாம் எங்களுக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இந்த மாதிரி 1-on-1 ஃபேமிலி டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அப்போ நம்ம வந்து கேட்சப் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்ப்பேன். நானும் சரி வினோதும் சரி. இந்த பாட்லக் பார்ட்டி அப்படிலாம் போகிறத விட இந்த மாதிரி 1-on-1 ஃபேமிலி டைம் கொடுக்கறது, ஈவன் ஒரு காஃபிக்கு வந்தால் கூட சேர்ந்து உட்காந்து ரொம்ப பல விஷயங்களை பற்றியோ ஃபேமிலிஸ் பற்றியோ நம்ம டெய்லி நடக்கிற விஷயங்களை ஒவ்வொரு ஸ்நாக் அண்ட் டீயில் வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயமாயிடுச்சு இன்றைக்கி. அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கே கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுறோம். தவின் வந்து லேட்டாக தான் வந்தான் இறங்கி சாப்பிட. ஆனால் எந்த கேள்வியும் கேட்காம நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான் வித் மில்க் ஷேக் அஃப்கோர்ஸ். அம்மா 2 பேரும் அவங்களுடைய
டெய்லி ரொட்டீன் அவங்களுடைய லைஃப் அதெல்லாம் பற்றி அவங்க ஷேர் பண்ணி தே ஹேட் அ வெரி ஒண்டர்ஃபுல் டைம் வித் ஈச் அதர். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சேம் ஏஜ் பீப்புளோட பேசி டைம் ஷேர் பண்ணுறதுக்கு. நாங்களும் வி ஹேட் ஒண்டர்ஃபுல் டைம். I really like your attitude. Attitude. You will become the best selling author of New York in the USA. அம்மா வந்து அவளுக்கு ப்ளெஸ் பண்ணாங்க, நாங்களும் அம்மா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டோம். நியூ இயர்க்கு விஷ் பண்ணாங்க, மீண்டும் சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கோம். தீபா வீட்டோடைய கொலு வீடியோ லாஸ்ட் இயர் வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் போய் பாருங்கள். பியூட்டிஃபுல்லான கொலு போட்டிருக்கோம். இந்த வருஷத்தோட கொலு வீடியோவும் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். எலாபரேட்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து மோர் தென் ஜஸ்ட் அ வீடியோ, இட் இஸ் மெமரிஸ் கிரியேட்டட் அண்ட் அ ஃபன் டே அண்ட் அ ரியலி ரிலாக்ஸிங் அண்ட் என்ஜாயபிள் டே இட் வாஸ். எல்லாருக்கும் இது பார்த்துட்டு உங்களுக்கும் மனசு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நம்மளோட டெக்கோருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சாக்லேட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. சாக்லேட் பேஸ்கெட் வாங்கியிருக்காங்க, ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ். அடுத்தது வந்து ஆமாம், அடுத்தது வந்து மேசிஸ் ஃபேவரட் சென்ட் அப்படின்னு ஒன்று விவி எனக்கு கொடுத்துருக்கா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் வச்சுருக்காங்க. இதில் என்னெல்லாம் பர்ஃப்யூம் இருக்குது, இது மேசிஸ்க்குனே பண்ண ப்ராடக்ட். ஹாலிடேயில் கிஃப்ட் கிவிங். ஃப்ரண்ட்லேயே பார்த்து படிக்க முடியுமா? அதில் ஃப்ரண்ட்லேயே இருக்க பாட்டிலில் பேர் எனக்கு கண்ணு தெரியாது, மேபி தவின் படிக்கலாம். $25 போட்டிருக்கு மேசிஸோடது. இது டிஃப்ரெண்ட், எல்லாத்தையும் ஒரே இதில் ட்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையும் இதில் எது பிடிக்குதோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம வாங்க முடியாது, சாம்பிள் செட் மாதிரி. படிடா. Calvin Klein, Cartier, Coach, Dolce & Gabbana, Donna Karan, Giorgio Armani, Givenchy, Juicy Couture, Michael Kors, Mugler again, Prada, Ralph Lauren, Rebecca Minkoff, Sam Edelman, Tools, Valentino, Victor and Rolf, Versace, and Vince Camuto. திருப்பி ஃப்ரண்ட்ல இது இருக்கு என்கிட்ட. You already have that? Yeah. Is it good? Yeah, it's okay. I have this. I had this. I finished it. Is it good? Yeah, I have this. ஃப்ரண்ட்டை கட்டப்போ தெரியும் அது எதெல்லாம் இருந்ததுன்னு. தீந்துருச்சு, அது தீந்துருச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆல் தீஸ் ஆர் லைக் குட். இது இருக்கு, திஸ் ஒன் ஐ ஹாவ். இந்த வின்ஸ் தான் அங்கே இருக்குது, நம்ம வச்சுருப்போம் எப்போவுமே. ஃபிலிம் கலெக்ஷன் எதாவது வச்சுருக்கியா காட்டுறதுக்கு வீடியோக்கு? பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 பாட்டில் இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி, இருக்கிறத தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இருக்கிறது. ஒரு பாட்டில் வாங்கினா வருமே, அதுவே ஒரு டெய்லி அடித்தா கூட ஒரு வருஷத்துக்கு வரும் ஒரு பாட்டில். கொஞ்சம் தானே அடிக்கிறோம். பர்ஃப்யூம் வந்து யூஸ்வலி இங்கே அடிப்போம், இங்கே அடிக்கணும், இல்லைன்னா அந்த கழுத்துக்கிட்ட அடிப்பாங்க. அப்புறம் இது கொடுத்துருக்கா பாடி மிஸ்ட். இது வந்து ஒரு பிளாங்கெட், குளிர்ச்சி பிளாங்கெட். சூப்பராக இருக்கு. அம்மாவுக்கு இது கிஃப்ட்டு. அம்மா எப்பவுமே குளிர்னு வாங்கல, அதனால இது. அப்புறம் இது வந்து பாய்ஸுக்கு. இது என்னது, பிக்ஸி கார்ட் அப்படின்னு ஒரு கேம். இது மாதிரி ஒரு போர்ட் கேம். அப்புறம் இது வந்து இது ஒரு போர்ட் கேம். நாட் போர்ட் கேம், இட்ஸ் லைக் அ engineering kit, right? இது பேக்கிங் பண்ண பேப்பர்.
ஏதோ துப்பட்டான்னு நினச்சேன் நான் ஒரு நிமிஷம். இப்படி ஒரு துப்பட்டாவா அப்படி இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பேக்கிங் இந்தியாவில் கண்டிப்பாக இதை ரீயூஸ் பண்ணுவாங்க, ரைட்? பண்ணுவீங்களா? இல்லை அது என்னன்னாவது பார்ப்போம் நாங்கள். That's it. Thank you so much for the beautiful gifts. A day well spent. Blanket. நல்ல பட்டு மாதிரி இருக்கு. பயங்கர வார்மா, பயங்கர வார்மா, பயங்கர சாஃப்டா இருக்கு. என்னோட ரூம்ல இருக்கிறதுக்கு இது கரெக்டா மேட்சிங்கா இருக்கும். அதுக்கு போட்டுக்கலாம். உங்க குளிருக்கு நீங்க சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல நிஜமா சம்மர் வரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க நீங்க. சம்மர்லயும் யூஸ் பண்ணுவீங்க. அது இல்ல, மேல இருக்கிற ரூமோட கீழே இருக்கிற ரூமும் கொஞ்சம் ஜாஸ்தி குளிரும். அதுதான் சொல்றேம்மா, நீங்க சம்மர் வரைக்கும் யூஸ் பண்ணலான்றேன். கரெக்ட், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா டெஃபினட்டா. இந்த போல் இங்கே மேலே வச்சு எல்லா ரிமோட்டையும் அதில் போட்டு அழகாக இருக்கும். கரெக்ட். ஆனால் உன்னோட அந்த இதுக்கு கூட அது மேட்சிங்காக அந்த இது ஒட்டியிருக்கு. கட் பண்ண அதை கத்திரிக்கோள் எடுத்து அவ்வளோதான், கிளிக்காம. ரொம்ப அழகாக இருக்கு. நான் கிளிக்கக்கூடாதா? அது கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணால் ஈஸி இல்லை எடுக்கிறது. கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க, போங்க வரேன். நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆமாம், அந்த பீக்காக்கு மயில் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி உட்காந்துட்டு. அன்பாக்சிங் என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதை ரிமோட்டை வச்சுருவேன். அதுக்கு தான். கத்திரிக்கோள் வேணுமா? தேவையில்லை நினைக்கிறேன். Chocolates, dark chocolate hot cocoa, 2 packets, different types of இது சூப்பராக இருக்கு. This extra paper, more extra paper. Let's do it here. ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி அது ரிமோட் போட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா ரிமோட் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை என்னுடைய அந்த காஃபி டேபிள் சோஃபாவில் பக்கத்தில் இருக்க காஃபி டேபிளில் வச்சுட்டேன். மேட்ச் ஆயிடுச்சு நம்ம டெக்கோருக்கு. மோர் தென் த கிஃப்ட்ஸ், இந்த கம்பெனி இஸ் வாட் மேட்டர்ஸ். அதுதான் நம்மளுக்கு மோர் மெமரிஸ் மேட். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு எனக்கு. இது மாதிரி பல பேரோட நம்ம சந்திச்சிருக்கோம். இது ஒருத்தர் நம்ம கேமராவில் காட்டியிருக்கோம், பட் கேமராவில் காட்டாத பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க இந்த பிரேக்கில். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் செரிஷ் பண்ணுறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக இருங்க எல்லோரும். திரும்பவும் கேசஸ் எல்லாம் அதிகமாகுது. வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாருக்கும் கோல்டு காஃப் பிடிக்குது. அது ரெகுலர் கோல்டு காஃபாக இல்லை ஓமிக்ரானான்னு தெரியல. பட் சேஃபாக இருங்க எல்லோரும். நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கோம். நியூ இயர் வர்றதுனால எல்லோரும் பார்ட்டி பண்ணாமல் வெளியில் ட்ரைவ் பண்ணாதீங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணாதீங்க. பார்ட்டி பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பார்ட்டி பண்ணுற ஏதாவது படத்தை போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபன் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைந்தவி. பாய். Thank you guys for watching this video.